ஸ்ரீவில்லிபுத்தூர் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த மார்கழியை ஒரு உற்சவமாக பண்ணுவாங்க. இந்த மார்கழியை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா எங்களை மாதிரி அஸ்ட்ராலஜர்ஸ், படிக்கக்கூடிய குழந்தைகள், புதன் சம்மந்தமான ட்ரேடிங்கில் பண்ணுறவங்க, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும் எல்லாமே ட்ரேடிங்கில் இருக்கிறவங்க, அட்வொகேட்ஸு, ஏன்னா இந்த புதன் சம்மந்தமாக யாரெல்லாம் வர்றாங்களோ சூரியனுடைய பவருங்கிறது கம்மியாக இருக்கும், இரவு நேரம் அதிகமாகவும் பகல் பொழுது கம்மியாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அனைவருக்கும் வணக்கம். பேசு தமிழா பேசு நடத்தக்கூடிய சனாதன தமிழர் சங்கமும் 2025 மற்றும் பேசு தமிழா பேசுவின் 5வது ஆண்டு விழா இந்த வருடம் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய சின்மயா ஹெரிடேஜ் சென்டர்ல அமைந்திருக்கக்கூடிய தபோவன் ஹால்ல நடக்க இருக்குது. நிறைய ஆளுமைகள் உரையாற்ற இருக்காங்க. மறக்காம அவசியம் கலந்துக்கோங்க. பேசு தமிழா பேசுவினுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் உங்களை வரவேற்க அன்போடு டிசம்பர் 25 வியாழன் அன்று சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய சின்மயா ஹெரிடேஜ் சென்டர்ல தபோவன் ஹால் வாசல்ல காத்துட்டு இருப்போம். நன்றி, வணக்கம். ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. மஞ்சுளா ரமேஷ் 10 வருடங்களுக்கும் மேலாக பக்தி பூர்வமாக நடத்தும் சுந்தரகாண்ட பாராயணத்துடன் கூடிய இலங்கை ராமாயண யாத்ரா ஜனவரி 29 முதல் 8 நாட்கள் கதிர்காமம் 3 சக்தி பீடங்கள் உட்பட பல யுகம் கண்ட பழமையான கோவில் தரிசனங்களும் உண்டு. தொடர்புக்கு 9443761136. வணக்கம். வணக்கம். நேயர்களுக்காக ஒரு பதிவிலையுமே நல்ல தகவல்களை கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் ஆரம்பிச்சிருச்சு. மார்கழி மாதம்னு சொன்னாலே ஒரு வீட்லேயுமே விசேஷமாக இருக்கும். பெண்கள் காலையில் எழுந்திரிச்சு கோலம் போடுறது, குலதெய்வ வழிபாடு பண்ணுறது, கோவிலுக்கு போகிறது, இது மாதிரி நிறைய விசேஷங்கள் இருக்கும். ஸோ இந்த மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு நாட்கள் அப்படின்னா என்னென்ன, அந்த சிறப்பு நாட்களில் இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க? இப்போ மார்கழி அப்படிங்கிறத பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றவங்க ஆண்டாள் தான். சூடி கொடுத்த சுடற்கொடி. இந்த திருவல்லிக்கேணி மாதிரியான இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இது பண்ணுவாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த மார்கழியை ஒரு உற்சவமாக பண்ணுவாங்க. இந்த மார்கழியை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா ஏன் இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம் கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த தேவர்களுக்கான ஒரு மாதத்தை நிறைவு பண்ண, அதாவது அவங்களோட ஒரு வருடம் அப்படிங்கிறது நிறைவாகக்கூடிய இடம்ங்கிறது மார்கழி தான். அப்போ தை மாதம் முதல் வந்து பார்த்திங்கன்னா தை மாதத்தில் ஸ்டார்ட் ஆகும்போதே சூரியன் தன்னுடைய உத்தராயண பயணத்தை தொடங்குவார். இப்போ வந்து தட்சிணாயன பயணம் முடியக்கூடிய இடம் இது. இந்த இடத்துல வந்து நோய்கள் அதிகமாக பீடிக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப தூங்குனீங்க அப்படின்னா உங்களோட உடம்புல வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் அதிகமாகும். காலையிலே நேரமாக எழக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது இந்த மார்கழிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் காலையில் எந்திரிக்கும் போதே வந்து நிறைய விஷயங்கள் உங்களால் வேகமாக பண்ண முடியும். ஏன்னா இந்த குளிர் நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்னும் கொஞ்சம் தூங்கலாங்கிற எண்ணம் தான் நம்ம எல்லாத்துக்குமே வரும். அப்போ காலையில் எந்திரிக்கணும், இந்த கோயிலுக்கு போகணும். இந்த மாதிரியான சாங்கியங்கள் ஏன் கொடுக்கப்பட்டிருக்குன்னா அது பீடை மாதம்னு சொல்லக்கூடிய விஷயம். அதனால் நீங்கள் பீடை மாதத்தில் நீங்கள் ரொம்ப தூங்கும்போது பிரச்சனைகள் அதிகமாகும். நிறைய பூச்சிகள் வந்து வரக்கூடிய இந்த கார்த்திகை மார்கழியில் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதுலேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்காகத்தான் உணவு முறைகளாகட்டும், நீங்கள் காலையில் எழக்கூடிய பழக்கங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு முக்கியமாக இந்த காலையில் எந்திரிச்சு கோலம் போடுறது, கோயிலுக்கு போயிட்டு வர்றது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய விஷயமா இருக்கும். ஏன்னா ஆண்டாள் வந்து பகவானை வந்து தன்னுடைய காதலனாக வரித்து ஒரு நோன்பு நோட்டுறார்கள் இந்த மாதம் தான். அப்போ இந்த மாதத்தில் ஸ்பெசிஃபிக்காக காலையில் எழுந்திரிச்சு திருப்பாவை திருவம்பாவை பாடுறது, கோயில்களில் போய் பாடுறது, இல்லை எனக்கு பாடவே தெரியாதுன்னா அதை ப்ளே பண்ணி காதால் கேட்டுக்கிறது ரொம்ப ஒரு உத்தமமான பலன்களை எல்லாருக்குமே தரும்மா. அதே மாதிரி இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆருத்ரா தரிசனம் வந்து சகல சிவ ஆலயங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. நடராஜ பெருமானுக்கு உண்டான அபிஷேகங்களை வந்து அந்த அன்னைக்கு பண்ணுவாங்க. அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உலகின் முதல் சிவ ஆலயமான உத்திர கோசமங்கைன்னு சொல்லுவோம், ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது. அந்த உத்திர கோசமங்கையில் மரகத லிங்க நடராஜர் இருக்கார். இந்த மரகத லிங்க நடராஜருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த மரகதத்திலேயே அந்த கல்லுலேயே செதுக்கியிருப்பாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் ஒரு தடவை தான் அவருக்கு அபிஷேகம் நடக்கும். ஏன்னா அது வந்து ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு ஸ்டோன். முக்கியமாக எங்களை மாதிரி அஸ்ட்ராலஜர்ஸ், படிக்கக்கூடிய குழந்தைகள், புதன் சம்மந்தமான ட்ரேடிங்கில் பண்ணுறவங்க, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும் எல்லாமே ட்ரேடிங்கில் இருக்கிறவங்க, அட்வொகேட்ஸு, ஏன்னா இந்த புதன் சம்மந்தமாக யாரெல்லாம் வர்றாங்கன்னோ இவங்கெல்லாம் அந்த தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
குழந்தைகளுக்கு நல்ல அறிவு வரும். ஏன்னா அந்த மரகத லிங்க திருமேனி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மரகதம் அப்படிங்கிறதே புதனுக்குரிய கல். அப்போ அதில் ஒரு பெரிய நடராஜர் சிலையை பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் அந்த ஒரு நாள் மட்டும்தான் அந்த மரகத லிங்கத்தை கண்ணால் பார்க்க முடியும் நடராஜரை. அப்போ அவருக்கு வந்து அந்த ஜனவரி 2ஆம் தேதி இரவு 8 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சந்தனத்தை களைஞ்சிட்டு மறுநாள் 5:27 வரைக்குமே வந்து அந்த சந்தனத்தை களைஞ்ச ஒரு நடராஜராக வச்சு அவருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை கண்ணால் காண்றது வெறும் பெரிய பாக்கியம் நம்ம எல்லாத்துக்குமே. அதே போல் அந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர் சைடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், திருப்பூர் இங்கெல்லாம் வந்து திருவாதிரை நோன்பு, இந்த திருவாதிரை நோன்புங்கிறத மங்கல்ய நோன்பாக கொண்டாடுவாங்க. பெண்கள் தங்களுடைய கணவருக்காக விரதம் இருந்து அந்த மங்கல்ய நோன்பு நூற்று தன்னோட கணவனுடைய ஆயுள், அவரோட வேலை, ஆரோக்கியம் இந்த மாதிரி விஷயங்களுக்காக நோன்பு இருப்பாங்க. அந்த திருவாதிரை நோன்புங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு தான் வருது, அந்த ஆருத்ரா தரிசனத்தை ஒட்டி தான் வருது. மார்கழி மாதம் இதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்ம கும்பிட வேண்டிய விஷயமா இருக்கும். ஸோ உங்களுக்கும் தெரிந்தவர்கள் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்களும் கணவனுக்காக வேண்டணும் அப்படின்னா இந்த ஆருத்ரா தரிசனம் மங்கல்ய நோன்பு நூற்று கணவனுக்காக வேண்டிக்கும் போது ரொம்ப நற்பலன்கள் கணவருக்கு வந்து இந்த வருஷம் முழுவதும் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கும். அதே மாதிரி எப்பயுமே இந்த மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லும்போது குழந்தைங்க, படிக்கிற குழந்தைங்க இன்னும் அதிகமாக ஸ்ரத்தை எடுத்து இறைவனை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்து வீட்டில் படிக்கும்போது அவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய இந்த அகாடமிக் இயரில் அவங்க சக்ஸஸ் ரேட் கொடுக்கறதுக்கு உண்டான விஷயங்களாக இருக்கும். ஏன்னா எப்பயுமே ஒரு வழிபாடுகள்ங்கிறது நம்முடைய வாழ்வியலை சேர்த்து தான் நம்ம பெரியவங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்போ எல்லாரும் இதில் உள்ள ஒரு சயின்ஸையும் புரிஞ்சுக்கிட்டு காலையில் நேரத்தில் எந்திரிக்கிறது, இந்த பூஜைகளில் கலந்துக்கிறது, நம்மளால் என்ன முடியுமோ அதை பண்ணணும். அந்த கோயிலுக்கு போகும்போது ஒரு பூ வாங்கிட்டு போங்க, ஒரு தீபம் போடுங்க, எது ஒன்றுனாலும் நல்ல விதமாக பண்ணும்போது அதுக்கு உண்டான ரிசல்ட் அப்படிங்கிறது அடுத்தடுத்த நாட்களில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இது வந்து இந்த ஐயப்ப சாமி சீசனாகவும் இருக்கிறதுனால அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இதில் கலந்துக்குவாங்க. இந்த தை மகாராஜோதிக்கு மாலை போடுறவங்க அப்படின்றது அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் வந்து அதிகமாக வருவாங்க. அப்போ கோயிலுக்கு போகிறவங்க பிளான் பண்ணுறவங்க அவங்களையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பிளான் பண்ணிக்கணும். ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்குங்கிறதுனால பெரியவங்க இந்த குழந்தைங்களை எடுத்துகிட்டு வராங்க பார்த்தீங்களா. நம்ம வந்து இந்த 2026 ப்ரெடிக்ஷன்லேயே சொன்னோம், கூட்டத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ அந்த கூட்டத்துக்கு போகும்போது அதெல்லாம் யோசித்து நம்ம எப்படி போய் தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறத ப்ரிகாஷனராக எல்லாரும் எடுத்துக்கிறோம். ரொம்ப சிறப்பான ஒரு மார்கழி மாதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்கழி மாதம் தேவர்களுக்கான மாதம். அப்போ நம்ம மனிதர்கள் அவங்கள வந்து பூஜை பண்ணி அதற்குண்டான பலன்களை எடுத்துக்கிறது. திருப்பாவை, திருவெம்பாவை முதலிய உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த பாடல்களை காலையில் பாடி இறைவனை வழிபாடு பண்ணுறது உச்சிதமான பலன்களை தரும். நிச்சயமா இந்த மார்கழி மாதத்தில் இந்த விஷயங்கள்லாம் தவிர்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க? மார்கழி மாதம் பொதுவாகவே வந்து குளிர் ஆரம்பிச்சிருச்சுனாலே நீங்கள் உணவு பழக்க வழக்கங்களில் ஒரு விஷயம் இருக்கணும். எப்பயுமே சூரியன் வந்து பார்த்திங்கன்னா காத்தால நேரத்திலே வந்துடுவார். இந்த குளிர்காலத்தில் மட்டும் சூரியன் கொஞ்சம் மெதுவாக தான் வருவார். அப்போ அந்த சூரியனுடைய பவருங்கிறது கம்மியாக இருக்கும். இரவு நேரம் அதிகமாகவும் பகல் பொழுது கம்மியாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உணவு பழக்க வழக்கங்களில் எளிதில் செரிமானம் இல்லாத உணவுகளை ரொம்ப அதிகமான இரவு நேரத்தில் போய் எடுத்துக்கக்கூடாது. இந்த மிட் நைட் பிரியாணி இந்த மாதிரி விஷயம் அது மாதிரி நீங்கள் நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லலை. நோன்பு இருக்கிறவங்க சாப்பிடாமல் இருக்கிறது, கன்னி பெண்கள் நோன்பு இருந்தீங்கன்னா சாப்பிடாமல் இருக்கிறது நல்ல பலன்களை தரும். உடம்பு சரியில்லாதவங்க நம்ம சாஸ்திரத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாத நேரத்தில் நீங்கள் நோன்பு இருக்க தேவையில்லை. ரொம்ப வந்து மாசமாக இருக்காங்க, பெரியவங்க, வயசானவங்க, டயபெட்டிக் பேஷண்ட்டு இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக நோன்பு இருக்கணும்னு அவசியம் இல்லை. சின்ன குழந்தைங்க நோன்பு இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களால் முடியும், ஒரு சக்தி இருக்குது, என்னால் பண்ண முடியுங்கிறவங்க மட்டும் நோன்பு இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை தரும். அவங்க மட்டும் இந்த மாதிரியான புலால் உணவுகளை தவிர்த்து அதாவது ஏன் அந்த புலால் உணவை தவிர்க்கணும் அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. நீங்கள் வந்து அதை சாப்பிட்டாதான் எனக்கு வந்து பிரச்சனை அப்படின்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் சாப்பிட்டாலும் இறைவன் உங்களை ஏற்றுக்குவார், நீங்கள் சாப்பிடலைனாலும் இறைவன் ஏற்றுக்குவார். இந்த இடத்துல வந்து அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளாம் சீட் ஒர்க்கில் இருக்கோம். சீட் ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரொம்ப பாதிக்கப்படும், டிஸ்டர்ப் ஆகும். இதே நீங்கள் எல்லாமே வந்து இந்த ஒரு விவசாயியாக இருக்காங்க, காடு கரையில் போய் வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக செரிமானம் ஆகிடும். பட் இங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைனா இவங்க போயிட்டு யோகாவோ இல்லை மெடிடேஷனோ இல்லை இவங்க போயிட்டு ஒரு த்ரெட்மில்லில் ஓடினா மட்டும்தான் நல்ல டைஜஷன் இருக்கும். இல்லை அப்படின்னா இவங்களுக்கு அது ப்ராப்ளமாக இருக்கும். வேற ஒன்றும் அந்த உணவுகளை தவிர்க்க சொல்கிறதுக்கு பெரிய காரணங்கிறது இல்லை. நீங்கள் இந்த உணவுகளை தவிர்க்கும் போது நாக்கு நல்லா சொல்லணும். பொதுவாக வந்து இந்த நான்வெஜ்ஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாக்கு அடிமையாகிறதுனால ரொம்ப பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ அந்த நாக்கை வந்து சரியாக சுழல வைக்கிறதுக்காக தான் பெரியவங்க புலால் உணவை இந்த 1 மாதம் தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்கிறது. இந்த புரட்டாசி, மார்கழி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த மாதம் மட்டும் முடிஞ்ச அளவு தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நிச்சயமா.
மார்கழி மாதம் என்னென்ன சிறப்புகள் இருக்குது, எதெல்லாம் தவிர்க்கணும், எதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கத்தை நேர்களுக்காக கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றிம்மா. வாழ்க வளமுடன்.